உண்மைச் செய்தி. குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணனுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்திருக்கிறார். அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆளுநர் மாளிகையில் சி.பி.ஆர். ராதாகிருஷ்ணனுடன் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி துணை குடியரசுத் தலைவரை சந்தித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்த காட்சி வெளியாகியிருக்கிறது. அடுத்தடுத்து பாஜக மூத்த தலைவர்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து வருகிறார். அமித்ஷா, மத்திய அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வருகை தரவுள்ள நிலையில் சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக பேசி இருக்கலாம் என தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், இந்த சந்திப்பு குறித்த விரிவான விவரங்களை சொல்லுங்க. சரவணன் வணக்கம். துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய சி.பி. ராதாகிருஷ்ணன் தமிழகம் வந்திருக்கிறார். குறிப்பாக சென்னை வந்திருக்கிறார். அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக காலை தினத்தில் நடைபெற்ற அந்த பட்டமளிப்பு விழாவில் அவர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டமளிப்பை அளித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து அவருக்கான பாராட்டு விழா என்பது சென்னையில் இருக்கக்கூடிய கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மக்கள் பவனில் அவருக்கான அந்த டீ பார்ட்டி எனக்கூடிய அந்த சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வு என்பது நடைபெற்றது. இந்த நிகழ்வில் அதிமுகவின் பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே. பழனிசாமிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அவர் நேரடியாக சென்று அவருக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே சி.பி. ராதாகிருஷ்ணனை பொறுத்த வரைக்குமே அதிமுகவினோட ஒரு இணக்கமான ஒரு சூழலையே அவர் எப்பொழுதுமே கடைபிடித்திருக்கிறார். குறிப்பாக அவர் பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கும் பொழுது கூட அந்த பொறுப்பில் இருக்கும் பொழுது கூட அதிமுகவோடு ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையே அவர் விரும்பியிருந்தார். இந்த நிலையில்தான் சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெறக்கூடிய இந்த தேநீர் விருந்தில் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்றிருக்கிறார். இந்த சந்திப்பில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து பேசப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக கூட்டணி அமைவதாக இருக்கட்டும், இந்த தேர்தலை எப்படி சந்திப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து தொடர்ச்சியாக பேசப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்குமே அந்த அரசியல் என்ன என்பது சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்கு தெரியும். குறிப்பாக அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார், மாநில தலைவராக இருந்திருக்கிறார். இப்படி இருக்கும் பொழுது அவர் கொங்கு மண்டலத்தில் வெற்றி பெற்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது கொங்கு மண்டலத்தை எவ்வாறு அணுகுவது என்பதெல்லாம் குறித்து இந்த ஆலோசனை நடைபெற்றதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பா தேர்தலை குறித்தும் இதில் ஆலோசித்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த சந்திப்பு என்பது தற்பொழுது நிறைவு பெற்றிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக சி.பி. ராதாகிருஷ்ணன் எடப்பாடி பழனிசாமி இடையேயான அந்த உறவு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 2021 சட்டமன்ற தேர்தலின் போது இந்த கூட்டணி அமைவதற்கு மிக முக்கிய காரணமாக சி.பி. ராதாகிருஷ்ணன் இருந்தார் என்பது பேசு பொருளாக இருந்தது. அவர் ஆளுநராக இருக்கும் பொழுதும் சரி, அதே நேரத்தில் தற்பொழுது துணை குடியரசுத் தலைவராக பதவியேற்ற பின்பும் சரி, அவர் தொடர்ச்சியாக அதிமுகவினுடைய அந்த நலன்களில் அவர் கூடுதல் கவனம் செலுத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது இந்த சந்திப்பு என்பது நிகழ்ந்திருக்கிறது. இந்த சந்திப்பின் வாயிலாக முக்கிய அரசியல் நிகழ்வுகள் பகிர்ந்து கொள்ளப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.